விஜய் போட்டியிட போற தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட போற தொகுதி இதுதான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சில தகவல் பரவிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்களும் இதை சொல்கிறார்கள். காரணம் இதுதான் விஜயுடைய பூர்வீக கிராமம். இங்கதான் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சில தகவல் வெளிவந்திருக்கு. அவருடைய பூர்வீகம் தானே நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதற்கும் அந்த ஊர் மக்கள் ஆதாரபூர்வமாக சில புத்தகங்களையும் சில எவிடன்ஸையும் காட்டுறாங்க. இப்படி அந்த ஊரை பற்றிய தகவல்களையும் இங்கதான் விஜய் போட்டி போட போறாரா உள்ளிட்ட கேள்விகளுக்கான விடயமாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கொம்பாடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இருப்பதா சொல்லப்படுது. இந்த கிராமம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகருக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. S.A. சந்திரசேகர் சிறு வயதில் அங்கதான் இருந்ததாகவும் அவருடைய தந்தை பிறந்த ஊர் அப்படின்னு இது சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு ப்ரூஃபா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிராமத்துல தூய மிக்கேல் அதிதூதர் ஃபங்கன் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்கு. இந்த சர்ச்சில் 75வது பவள விழா கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெறுது. இந்த பவள விழா அப்போ வெளியிடப்பட்ட பவள விழா மலர் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் தான் சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்கு. இயக்குனர் S.A. சந்திரசேகருடைய தந்தை சேனாபதி பிள்ளை காலம் வரை இந்த கிராமத்துல வாழ்ந்திருக்காங்க. பூர்வீகம் இல்ல, அவங்க அங்கதான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. S.A. சந்திரசேகரனுடைய தந்தை ரயில்வேல பணிபுரிந்த காரணத்தினால, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால அவங்க அங்க இருந்து, அதாவது கொம்பாடி கிராமத்திலிருந்து பரமக்குடிக்கு குடும்பமாக இடம்பெயர்றாங்க. அந்த பரமக்குடிக்கு பிறகு அங்க இருந்து தான் சென்னைக்கு போறாங்க. இப்படியாக இவங்களுடைய இடம்பெயர்வு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இன்னுமே கொம்பாடி கிராமத்துல S.A. சந்திரசேகரனுடைய தந்தை வழி உறவினர்கள் இருப்பதாகவும் அங்க அவருக்கு சில சொத்துக்கள் இருப்பதாகவும்லாம் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இன்னுமுமே உறவினர்கள் அங்கு வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. S.A. சந்திரசேகரனுடைய முன்னோர் வாழ்ந்த வீடு, நிலங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களும் அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் S.A. சந்திரசேகர் அவர்களை நாங்க பார்த்திருக்கோம், எங்களுடைய அக்காவோடு விஜய் விளையாடி இருக்காரு. விஜய், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 1-2 வயது இருக்கும் போது அவர் அந்த பகுதிக்கு வந்ததாகலாம் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இயக்குனர் S.A. சந்திரசேகர் பூர்வீகம் எங்களுடைய கிராமம் அப்படின்னும், விஜய் திரைப்படத்துறையிலிருந்து தற்போது தமிழக அரசியல் பயணத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதே போல அரசியல்ல எப்படி விஜயகாந்த் அவருடைய சொந்த மண்ணில் போட்டியிட்டாரோ அதே போல விஜயும் இந்த மண்ணிலிருந்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது அந்த கிராம மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு. விஜய் இதற்கு செவி சாய்ப்பாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் இருக்கு. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இதற்கான பதிலை சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.